2000 ஆண்டுகளாக சில சொற்கள் மக்கள் வழக்கில் பயன்பாட்டில் இருப்பது அரிதினும் அரிதே. நாம் இன்று பேசும் சில வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதும், அதனை சிதையாமல் நாம் இன்று வரை காத்து வருகிறோம் என்பதும் தமிழுக்கான தனி சிறப்பு. 2000 ஆண்டுகளாக எந்த சொற்களெல்லாம் நாம் பயன்படுத்தி வருகிறோம், அந்த சொற்கள் பற்றிய இலக்கண இலக்கிய நூல்கள் எவை என்பது பற்றி இந்த வீடியோவில் காணலாம். உழவர் என்னும் சொல் நற்றிணை இலக்கியத்தில் காணப்படுகிறது. பாம்பு, முதலை, மீன் போன்றவை குறுந்தொகையில் காணப்படுகின்றது. வேளாண்மை என்னும் சொல் கலித்தொகை மற்றும் திருக்குறளில் காணப்படுகிறது. வெள்ளம் என்ற சொல் பதிற்றுப்பற்று நூலில் காணப்படுகிறது. கோடை, மருந்து ஆகிய சொற்கள் அகநானூறு இலக்கியத்தில் காணப்படுகிறது. உலகம் என்ற சொல் திருமுருகாற்றுப்படை மற்றும் தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றது. வேளாண்மை, உயிர், மகிழ்ச்சி, அரசு போன்ற சொற்கள் திருக்குறளில் காணப்படுகிறது. பார் என்னும் சொல் பெரும்பானாற்றுப்படையில் காணப்படுகிறது. இவை மட்டுமல்ல, தொல்காப்பியத்தில் முடி, ஒளி, சொல், புகழ், மகிழ்ச்சி, உயிர், அன்பு, ஊர், உலகம் ஆகிய சொற்கள் காணப்படுகின்றன. இவை மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சங்க இலக்கிய சொற்கள் நம் மக்களின் பேச்சு வழக்கில் புழக்கத்தில் இருக்கின்றன. நம் முன்னவர்கள் நமக்கு கொடுத்த சொற்களை நம் பின்னவர்களுக்கும் கடத்தி தமிழுக்கு பெருமை சேர்ப்போம். தமிழராய் பெருமை கொள்வோம்.